இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. திருமாவளவனுக்கு திடீர்னு கோவம் ஒரு கட்சியில உங்களுக்கு தெரியும் திருமாவளவனுக்கு உண்மையான கண்ட்ரோல் இருக்கான்னு கேட்டீங்கன்னா கடந்த ஒரு 15 நாட்களாக அவர் கண்ட்ரோல் இல்லை. உலகத்தினுடைய மிகப்பெரிய கட்சி பாரதிய ஜனதா கட்சி. ஆனால் இன்னைக்கு திருமாவளவன் அவர்கள் பாரதிய ஜனதா கட்சியும் பிசிகேவும் கம்பேர் பண்ற அளவுக்கு பாரதிய ஜனதா கட்சி கீழே போகலீங்க. விசிகே கட்சியிலிருந்து ஒருவரை நீக்கியிருக்காங்க. அவங்க கருத்து என்ன ஆனால் இதில் நாங்கள் கருத்து சொல்கிறதுக்கு என்னங்கண்ணா இருக்கு. நீங்கள் அந்த அம்பேத்கர் ஐயாவை பற்றி அந்த புத்தக வெளியீட்டு விழாவில் நடந்திருக்கக்கூடிய விஷயத்தை பற்றி கேட்டீங்க, நாங்கள் சொன்னோம். அதில் சில தலைவர்கள் பேசியிருக்கக்கூடிய கருத்தை பற்றி கேட்டீங்க, அதுவும் நாங்கள் சொன்னோம். அதில் முக்கியமாக எங்களுடைய கருத்து, இவர்கள் நம்முடைய கூட்டணியை பற்றி சொல்லும்பொழுது இவர்கள் கூட்டணியை நாங்கள் எங்களுடைய விரல் நீட்டி நாங்கள் சுட்டி காட்டினோம். முதலமைச்சரை நேரடியாக குறை சொல்லக்கூடிய ஒரு கூட்டணி கட்சியினுடைய முக்கியமான தலைவர் மேடையில் பேசுகிறாங்க, அதை கூட நீக்க முடியவில்லையே அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் வேக வேகமாக ஏதோ பண்ணி நீக்கியிருக்கிறாங்க. இது அந்த கட்சியினுடைய உட்கட்சி பிரச்சனைங்கண்ணா, இது எங்களுடைய பிரச்சனை இல்லை. இருந்தும் கூட இன்னைக்கு தமிழகத்தில் திமுக தலைமையிலான கூட்டணி எப்படி இருக்கிறது என்பதற்கு அம்பேத்கர் ஐயாவுடைய நினைவு நாளில் நடைபெற்ற சென்னையில் அந்த புத்தக வெளியீட்டு விழா ஒரு சாட்சி. அதன் பிறகு டேமேஜ் கண்ட்ரோல் மோடு, அண்ணன் திருமாவளவன் அவர்கள் போய் மாண்புமிகு முதலமைச்சரை சந்திக்கிறாங்க. அதெல்லாம் டேமேஜ் கண்ட்ரோல் மோடு நடக்குது. தமிழக மக்கள் பார்த்து கொண்டிருக்கின்றார்கள். அரசியல் வியாபாரம் அம்பேத்கர் ஐயாவை வைத்து யார் நடத்தினார்கள் என்கின்ற உண்மை வெட்ட வெளிச்சமாக தமிழக மக்களுக்கு தெரிந்துவிட்டது. அதை பாரதிய ஜனதா கட்சி பேசிக் கொண்டிருக்கின்றோம், சுட்டிக்காட்டி கொண்டிருக்கின்றோம். வழிநடத்துவது அதானியா பிரதமர் மோடியான்னு சொல்லி திருமாவளவன் இது இருக்குன்னா திருமாவளவனுக்கு திடீர்னு கோவம் வந்துருச்சு. முந்தானத்தை நான் திருமாவளவனை பற்றி கேட்டேன். விசிகே கட்சியை நடத்துவது அண்ணன் திருமாவளவன் அவர்களா இல்லை அவருடைய துணை பொதுச் செயலரான்னு கேட்டேன். உடனே அண்ணனுக்கு திடீர்னு கோவம் வந்து, அண்ணா திருமாவளவன் ஒரு சீனியர் லீடருங்க, அவங்க எல்லாருக்கும் தெரியும். ஒரு கட்சியில் உங்களுக்கு தெரியும் திருமாவளவனுக்கு உண்மையான கண்ட்ரோல் இருக்கான்னு கேட்டிங்கன்னா கடந்த ஒரு 15 நாட்களாக அவர் கண்ட்ரோல் இல்லை. புத்தக வெளியீட்டு விழாவுக்கு நான் போக மாட்டேன். சரி, ஓகே, நீங்கள் போகல, உங்கள் இஷ்டம். ஏங்க நான் போகலை அப்படின்னா அது கூட்டணிக்குள்ள பிரச்சனை வந்துடும்ப்பா, போகல, உங்கள் இஷ்டம். முந்தானத்தை நான் ஒரு கேள்வி கேட்டேன், அண்ணா நீங்கள் போகலின்னா அவரு போய் இந்த மாதிரி பேசியிருக்காரு, நான் தான் அனுப்பிச்சேன்னாரு. சரி, நீங்கள் தான் அனுப்பிச்சிங்கன்னா முதல்வருக்கு எதிராக கருத்து சொல்லியிருக்கின்றார்களே, உங்கள் கருத்தா? அப்போ கட்சி உங்கள் கட்டுப்பாட்டில் இருக்கா இல்லை அந்த இன்னொரு சகோதரர் கட்டுப்பாட்டில் இருக்கான்னு அதற்கு திருமாவளவன் இன்னைக்கு பேச ஆரம்பிச்சிருக்காங்க. ஏன்னா இன்னைக்கு இந்தியாவினுடைய மிகப்பெரிய கட்சி, உலகத்தினுடைய மிகப்பெரிய கட்சி பாரதிய ஜனதா கட்சி. ஆனால் இன்னைக்கு திருமாவளவன் அவர்கள் பாரதிய ஜனதா கட்சியும் விசிகேவும் கம்பேர் பண்ணுற அளவுக்கு பாரதிய ஜனதா கட்சி கீழே போகலிங்கன்னா. இந்தியாவை ஆளக்கூடிய ஒரு கட்சி, 18 கோடி உறுப்பினர்கள் இருக்கக்கூடிய கட்சி. அதனால் திருமாவளவன் அவர்களுக்கு நான் நியாயமாக வைத்த கேள்வி, உங்கள் கட்சியை சார்ந்த ஒரு மூத்த தலைவர் முதல்வரை கிரிட்டிசைஸ் பண்ணுறாங்க, நீங்கள் கூட்டணியில் இருக்கிறீங்க, கட்சி உங்கள் கண்ட்ரோல் இருக்காது, தமிழக மக்கள் எல்லோருக்கும் தெரியும். அதனால் விதண்டாவாதமாக திருமாவளவன் பேசுகிறாங்க, அதுக்கு என்ன பதில் சொல்கிறேன்? நிகழ்தகவு குற்றங்களின் மறுபரிமாணம் நாள்தோறும் இரவு 10 மணிக்கு இணைந்திருங்கள் நமது நியூஸ் தமிழ் தொலைக்காட்சியோடு.